ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். சொல்லுங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் வீடியோ பார்க்க போறோம். ஆமா, நிறைய கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோ 2 நாள் முன்னாடியே போட வேண்டியது நம்ம கொஞ்சம் கோயிலுக்கு வெளியே போயிருந்தனால போட முடியல. மேபி இதுக்கு அப்புறம் வீடியோ vlog வந்து அது வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா காந்தி கொங்கு, அது என்னவோ பேர் தெரியல. நிறைய பேர், இவர் மட்டும் இல்ல, நம்ம போடுற எல்லா ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, லாங் வீடியோ அப்படில எதுல போஸ்ட் போட்டாலுமே நிறைய பேர் கேக்குற ஒரு क्वेश्चन என்னன்னா, அக்கா நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு நண்பா, நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு, நம்ம எந்த ஊரு, நாங்க மாரண்டல்லி. அதாவது அது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அமைந்துள்ளது மாரண்டல்லி. நம்ம பேஜ்ல போட்டிருப்போமே மாரண்டல்லி, கப்புள் ஃப்ரம் மாரண்டல்லின்ட்டு, அதுதான் மாரண்டா அள்ளின்ட்டு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதை சுத்தி நிறைய நல்ல இடங்கள்லாம் பார்க்கலாம், நிறைய இருக்குங்க. நான் வந்து கிருஷ்ணகிரி இல்ல, நீங்க கிருஷ்ணகிரி, பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு மாரண்டல்லி தானே. கிருஷ்ணகிரி எப்படி வரும்? அடுத்து அப்புறம் வந்து கீர்த்தி வள்ளி சுரேஷ்ன்றவங்க வந்து உங்க கான்டாக்ட் நம்பர், பிரதர் வாண்ட் யுவர் கான்டாக்ட் நம்பர், இதோட நிறைய டைம் கான்டாக்ட் நம்பர்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஏன்னு தெரியல. உங்க நம்பர் கொடுக்குறீங்களா? அதுல போய் என் நம்பர் அதுலயே இருக்குமே, 8124448836 24/7. எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு, என்னன்னா, நீங்கள் இருவரும் நல்ல ஜோடிகள், ரொம்ப நன்றி, இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் அப்லோட் செய்யுங்கள், உங்கள் வீடியோ அனைத்தும் குடும்பத்தோடு பார்க்கும்படியாக உள்ளன, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிகள். இந்த வார்த்தைகள்லாம் வந்து முக்கியமானது, அவசியமானது, அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. உங்க மேரேஜ் எப்படி, லவ் ஆர் அரேஞ்ச்? ஒரே வெக்கமா கேள்வி பதில் சொல்லு. நாங்க வந்து சொல்லுமா, லவ் கம் மேரேஜ். ஆமா, லவ் கம் மேரேஜ் தான் எங்களுது. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு ஹாப்பி ஃபேஸோட சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்னுடைய ரிலேஷன் தான், அதனால ஊருக்கு போகும்போது செய்யும்போது ஒரு சின்ன ஒரு காதல், அது அப்படியே லவ் கம் அரேஞ்ச் மாதிரி. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் மேடம்க்கு ரொம்ப. அப்புறம் வந்து இன்னொரு क्वेश्चन வந்து, உங்க 2 பேரோட ஏஜ் என்ன அக்கா? அது வந்து ஏஜ் எல்லாம் சொல்ல, பொண்ணுங்க கிட்ட ஏஜ் கேட்க கூடாது, பசங்க கிட்ட வந்து இன்கம் கேட்க கூடாது. ஆமா, ஏஜ் சொல்லாம என்னவா இன்னும். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் பானு, அந்த சிஸ்டர் வந்து, ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க, கிருஷ்ணகிரி மாரண்டல்லி எல்லாம் யார் இருக்காங்க, அது உங்க ஊரா? ஏன்னா நம்ம பெங்களூர்ல வந்து ரூம் டூர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுல அவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அம்மா சொல்லுங்க. கிருஷ்ணகிரியில வந்து வினோ அவங்க அம்மாலாம் கிருஷ்ணகிரியில இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து அப்பா அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க, மாரண்டல்லியில. அப்புறம் வந்து என்னுடைய ஆஃபீஸ் vlog போட்டிருந்தேன், என்னுடைய ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னு. அதுல வந்து நிறைய பேர் கேட்ட क्वेश्चन வந்து, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர், அதே பானு சிஸ்டர் தான், ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ வந்து பாக்குறோம், இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வந்து மேரிட் உமன், நீங்க வேலை செய்யறது பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எங்க இருந்து இந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க வந்து பெங்களூர்ல எடுப்போம், அங்க எடுப்போம், கிருஷ்ணகிரில எடுப்போம், எங்க எடுத்தாலும் வீட்ல ரூம்ல உட்கார்ந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அது அப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சேம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிஇ படிச்சிருக்கேன். எங்களோட குவாலிஃபிகேஷனே வந்து உழைப்பு, நேர்மை, தண்டபாணி என்கோ கம்பெனி, அவ்வளவுதாங்க. Which year you have completed your studies? நான் வந்து 18 passed out. ஆமாங்க. அப்புறம் வந்து நீங்க வேலைக்கு போறீங்க, உங்க ஃபேமிலியை யார் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, எப்படி நீங்க இது வந்து ரெண்டும் மெயின்டைன் பண்றீங்க?
இதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து எங்க அம்மா தான். ஆமா, அம்மா வந்து பையனை பாத்துக்குவாங்க. ஸோ நாங்க 2 பேரும் இங்க அவங்க இருக்கிற தைரியத்துல அவங்க நல்லா பாத்துக்கிறாங்கன்ற ஒரு ஹோப்ல இல்ல நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நாங்க வந்து இங்க ஜாலியா இருப்போம். ஆமா இருக்கோங்க, பெங்களூர்ல இருக்கோம், நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க எந்த ஊருன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மாரண்டல்லி. அதுதான் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் வந்து வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு ப்ரோ? காருக்கு வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு ப்ரோ? அது ஆக்சுவலா வந்து நம்ம யூனிக்கான கலர்ஸ் இல்லை அங்கே இல்லாத கலர்ஸ் நம்ம புக் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 monthல இருந்து 1.5 month எடுத்துக்கும். எல்லா ஷோரூம்லயும் அப்படியா? இல்ல மஹிந்திரால அப்படி. மகேந்திரால அப்படி கிடையாது. இந்த காருக்கு அந்த மாதிரி. இது புது லான்ச் கார் இல்லையா, புதுசா வந்தது. ஸோ அதனால இதுக்கு அந்த மாதிரி. இந்த கார் எடுத்தது ஒரு பெரிய கூத்து. ஆக்சுவலா நாங்க வேற ஷோரூம்ல போயிட்டு அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்த்துட்டு அது வந்து புக் பண்ற நேரத்துல இவருக்கு வந்து ஏன் திடீர்னு மஹிந்திரா கார் எடுக்கலாம்னு தோணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வெளியே வந்து அங்க வெளியே அவ்வளோ நேரம் பேசி லாஸ்ட்ல இந்த கார் தான் நம்ம எடுக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் புக் பண்ணி இந்த கார் வந்து பிசிக்கலா அவைலபிளா இருந்துச்சு, நம்ம எடுத்த கலரு மாடலு. அதனால 15 daysல நம்மளுக்கு கொடுத்தாங்கல்லமா. ஆமா. சப்போஸ் நீங்க வேற ஏதாவது கலர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து அரௌண்ட் மேபி 1 month மேல ஆகும். அப்புறம் வந்து சகோதரி என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலா இந்த வீடியோலயே மென்ஷன் பண்ணிருப்பேன். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஆஸ் அ சாஃப்ட்வேர் என்ஜினியரா ஒர்க் பண்றேன் ப்ரோ. அண்ணா என்ன வேலை செய்றாங்க? அண்ணா வந்து நிறைய வேலை செய்வேன். அதில் மெயினாக சொல்லணும்னா அண்ணா வந்து இப்போ சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து பிஸ்னஸ் மேன். ஆமாம், இப்போதான் ஒரு ஸ்டார்ட் அப். அப்புறம் வந்து இன்னொருத்தர், ஏம்மா நீ வேலைக்கு போனதெல்லாம் சரிதான், நல்லாவும் இருக்கு, பட் நீ என்ன படிச்சிருக்க அதை முதல்ல சொல்லு, அப்பதான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்ஜினியரிங். அப்புறம் வந்து பானுன்ற சிஸ்டர், நீங்க வந்து போட்டி இந்த ரூம் டூர்ல வந்து போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொன்னீங்களே, அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போட்டி சூப்பர் அண்ணா, வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு, இப்பதான் தெரியுது இவ்வளவு விஷயம் இருக்கு, வெளியே போய் ஒர்க் பண்ணணும்னா நான் இப்படியெல்லாம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் இருக்கும், நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணுங்க. நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம உள்ள ஒரே இடத்துல அடைச்சிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நல்லதும் பண்ண மாட்டாங்க. அதே நம்ம அந்த கூட்டு விட்டு வெளியே வரும்போது என்னென்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மேபி நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுனாலும் கெட்டது ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா மறுபடியும் அந்த கெட்டதை இன்னொரு இடத்துல இருந்து நம்ம நடக்காமல் பார்த்துக்கலாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணி அங்கே ஒர்க் பண்றோம் இல்லை ஏதாவது பண்றோம்னா நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய இருக்குங்க. அது பெங்களூர்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அவ்வளவுதான் இப்போதைக்கு வந்த क्वेश्चंस. வேற ஏதாவது எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு வேணுன்றதை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். உங்க எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ஆன்சர் இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட பண்ணலாம். லைக் நியூ क्वेश्चंस நிறைய வந்துச்சுன்னா சொல்லுங்க. எப்படிமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளவுதான் क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி நீங்க கேட்ட क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேற ஏதாவது கேட்கணும்னாலுமே இந்த ஒரு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ஆன்சர் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.